என்னக்கா சோகமாக வர? என்னப்பா பண்ணுறது? என் வீட்டில் ஒரு குடிகார நாய் படுத்துங்க கிடக்குது. வேலைக்கும் போக மாட்டுது. அது எங்கேயும் அது ஏந்து சாப்பிடுனா கூட சாப்பிட மாட்டேங்குது. படுத்துக்கினே கிடக்குதுமா. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா. எங்கள் வீட்லேயும் ஒரு குடிகாரன் நாய்க்கிறான்க்கா. அவனுக்கு எங்கேயும் கோயில் குளம் போகாத இடமே இல்லைக்கா. போயே சரியாக மாட்டுறாங்க்கா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்தா எனக்கு ஒன்று கொடுப்பா. இந்தாம்மா. என்னக்கா இது உண்மையா? எத்தனையோ கோயில் குளம் போனோம், எத்தனையோ சாமியை பார்த்தோம். அங்கெல்லாம் தீராத வேணா நம்ம இந்த சாமியை போயிட்டு பார்ப்போம். நம்மளுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். போய் பார்ப்போம். சரி போய் கிளம்பி அக்கா, போயிட்டு பார்க்கலாம். சரிம்மா. ஏந்துடா தூங்கு முஞ்சி தூங்கினே இருக்கிறான் பாரு. ஏமா பசி அடிக்குமா, சோறு போடுமா, வயிறுலாம் எரியுதா? வயிறு எரியுதா? 2 கிளாஸ் அரிசி தரேன், கொட்டு வெந்துடும். என்னதா? ஏமா காலையில இருந்து உடனே வெறுப்பேத்தி நிற்காதம்மா. ஏய் சோறுலாம் இல்லை, ஏந்து போடா வெளியே. சரி போ. தலையில தபலா வச்சுன்னு வர தலை வலிக்குதுடா. டானிக் போட்டாதான் சரியா இருக்கான். டானிக்கா? டானிக்கு காசு இல்லையே. சரிந்தா புல்பட்ட மனசே போக போட்டாட்டுவோம். வா சரி ஒன்று ஒன்று எடு ஒன்று. வா பா சொகுமே தெரியுதா? ஆமாடா தேவதெல்லாம் சுத்துறாங்கடா. உன் கண்ணுக்கு அதான் தெரியும், வேற என்ன தெரியும்? தீர்ந்து போச்சா? நீங்க தீர்ந்து போகாம அவள்தான் ஒண்ணுதான் கலந்து. சரிடா. டேய் ஏந்துடா, படுத்துனே இருக்கிறான் பாரு. ஏமோ பசி அடிக்குமா, சோறு கொடுமா. சோறு எல்லாம் குழம்பு இல்லை, ஏந்து வேட்டி வீட்டை விட்டு வெளியே போடா. நான் ரோசம் மூலம் போடுவேன். ஏந்து போடா வீட்டு விட்டு. சரி சொல்லிட்டு எல்லாம் போனேன். வரணும் என்னடா டே அந்த போகவே பாடியார் மாத்திரா. டானிக் குச்சாதானா சரியா இருக்கான். டானிக்கா? ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலடா. இப்போ உங்க வீட்டு நான் அடிக்கிட்டு எடுத்தா, எங்க வீட்டு நான் அடிக்கிட்டு எடுத்துறேன். போ சரிடா. என்னடா பானியை ஊட்டிங்கிற? பானியில ஜட்டியா? சரி குடிகாரன் நாய் எது எங்க வைக்கினே தெரியல. என்னடா தேல்கி கட்டிச்சானா? டேய் சும்மா ஆயிட்டீங்கடா. ஆயிட்டீங்க. எவ்வளவு மாட்டிச்சு? என்கிட்ட 200 ரூபாய் மாட்டிச்சு. என்கிட்ட 300 ரூபாய் மாட்டிக்குது. 400 ரூபாய்க்கு சருக்கு, 100 ரூபாய்க்கு சைடிஸ். வா வா போலாம். ஏய் அங்க போற. இங்க இருக்குற வாடா. ஊர் வெளியாகுதா? ஆமா. சரி வா போலாம். ஏய் இங்க தான் நிக்கறாங்க. என்ன பண்றீங்களா? என்ன வேணும்? ஒரு கோட்டுமா? இருங்கப்பா. என்ன ஊர் நீங்க? நான் இந்த ஊர் தான். சரியா? அப்போ யாரா தெரியுமா நீங்கள் வந்துட்டு? யாருக்குமே தெரியாது. ஏன்னு கேட்டேன், நானே திறமை வைக்கிறேன். அவன் பூரா போட்டு கொடுத்துங்கிறான் என்னால். உனக்கு பீடு போடணுமா, கோட்டு போடணுமா? கோட்டு தானே வேணும். என்ன பயிர் போடணுமா, 120 பயிர் போடணுமா? 120 ரூபாயில கொடுங்க. டப்பா தானே? ஆமாம், 2 நல்லா போதை சுருன்னே இருக்கணும். துணி எப்படி போகணும்? அதான் எங்கள் 2 பேர் தான் இது. 2 பேர் சேர்ந்தா காசு வச்சுருக்கீங்களா? காசு குடுறா, காசு குடுறா. நீங்கள் வச்சு தெரியுங்களா? வீட்டில் ஏன்னா கொள்ளாட்டி இருந்தீங்களா? கொள்ளாட்டெல்லாம் வச்சாங்க நாங்கள் தான். நீங்களும் தான்? ஆமாம். சரி. இந்தாங்க. அவங்க ஏன்னா பார்க்குறான் இப்போ. இல்லையா? யாருக்கும் பார்க்கலையா? இல்லையா? ஆமாம். பத்திரமா எடுத்துன்னு உள்ள வச்சுக்கடா. உள்ள வச்சுக்கப்பா. உள்ள வச்சுக்க. சரி சார். சரி. அது வேறு வேணுமா? ஆமாம். எப்போ சொல்லுவான் தெரியல. பண்ணாப்பா நீ பட்டாணி வேணுமா, ஊருக்கா வேணுமா? 2 கொடுங்க. சரி கொடுங்கப்பா. சரி. ஓகே ஓகே. பார்த்து பாத்திரமா சாப்பிட்டியா? வீட்டு போய் சேருங்க. சரி நான் நீங்கள் ரொம்ப நல்லவர் நான். சரிப்பா சரிப்பா. அமரு. இது மேலே கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். என்னப்பா இப்படி தண்ணி சாப்பிட்டு படுத்துக்கிறீங்க? இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருப்பா. இயேசு உங்களை நேசிக்கிறார். பிள்ளைப்பா, நான் கர்த்தருடைய பிள்ளை. ஆமாப்பா தம்பி, உன்னையும் ஆண்டவர் நேசிக்கிறாருப்பா. என் மச்சான் கேட்டானா நீ கண்டம். ஆண்டவர் 2 அடி போய் உய்வே. போ.
மாப்பிள்ள அவனை வாட்ச் பண்ணு. எல்லாம் தாண்டா மாப்பிள்ள. அப்ப பாடு. இவனுங்க இப்படியே பண்ணிக்கிறாங்க, என்னதான் பண்றதுன்னு தெரியல. குச்சிட்டு குச்சிட்டு ரோட்லலாம் கிடக்குறானுங்க. ஏய், நான் தேவனின் பிள்ளை. சி கம்மிரு. பாஸ்டர் என்ன போய் சொல்லி பாப்போமா? வாமா போலாம். திட்டம் திட்டாங்க. வீட்டுக்கு போனா எதுவுமே சாப்பிட கூடாது. சரிடா மாப்பிள்ள, எழுந்துடா. எங்களுக்கே இருப்பா ஐயோ பார்த்து இங்கே எங்களுக்கே மாப்பிள்ள எதுவும் சாப்பிட கூடாது. சரி மாப்பிள்ள. பாஸ்டர், என் புள்ள திருந்துவான்னு பார்த்தேன், திருந்தவே மாட்டேன்றான். அவன் என்னதான் பண்றது, எதுனா சொல்லுங்க பாஸ்டர். சரிம்மா, நான் எண்ணெய் ஜோம் பண்ணி தரேன். அந்த எண்ணெயை சாப்பாட்டில் தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் ஒவ்வொரு சொட்டு போட்டு கொடுங்க. அவர் மனசை மாற்றிடுவார் ஆண்டவர். சரி பாஸ்டர். நல்ல புள்ளியாக மாறிடுவாங்க. நான் ஜோம் பண்ணி தரேன். ஆண்டவரே, யாக்கோப்பு 5:13-15-16 படி இது ஒரு ரத்தமா மாறட்டம்பா. ஆண்டவரே, இவர்கள் விசுவாசத்தோடு தான் பிள்ளைகள் மாறட்டும், பாவத்திலிருந்து மனம் திரும்பட்டோன்னு ஆண்டவரே இவர்கள் விசுவாசமா தர்றது ஆண்டவர் அப்படியே நீர் கிரியை செய்யுங்கப்பா. கர்த்தர் இதை நீர் ஆசீர்வதியும். தண்ணியில ஒரு சொட்டு போட்டு கொடுங்க. அவங்க சாப்பிட பொருள் அவங்களுக்கு தெரியாம கொடுங்க. கர்த்தர் அவங்க மனசை மாத்திருவாரு. குடிப்பாக்கமே போக மாட்டாங்கம்மா. என்ன வீடு ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்குது. என்ன மாத்த பாக்குறியா? என்னால மாற முடியாது. குடிக்க மாட்டேன், உன் சரக்குல கலந்துடுறேன். சொன்னது போல என் பையனுக்கு செஞ்சேன். என் பையன் இப்போ மாறிட்டான். கூட்டுக்குன்னு வந்துடுறேன். ஜெர்மனுக்கு பாஸ்டர். அப்பா, அந்த மகனை ஆசீர்வதிங்கப்பா. நீர் அந்த பாவத்திலிருந்து மீட்டதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தரை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமென். அப்படியே விட்டுறாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு கொண்டு வாங்க. இன்னும் மாற்றத்தை பார்ப்பீங்க. சகோதரன் எங்க அம்மாவுக்கு 2வது குழந்தை இல்லடா. சரி அடே ஏந்திரா. அம்மா சர்ச்சை பார்த்து இருப்பாங்க. ஏய், நீ முடிஞ்சிச்சு. நான் நாளைக்கு தானே இது. இல்லை, நான் இப்பயே பார்த்தாங்க. நான் பாஸ்டர். சரி வாப்பலாம். நீங்கள் வீட்டுக்கு போங்க. நான் இப்போ பாஸ்டர் இவனா இந்த மாதிரி நல்லவனா ஆயிட்டாங்க. சரி, கர்த்தருக்கு சோத்திரம். பரவாயில்ல, உன்னை தொட்டார் ஆண்டவர். அது நிமித்தம் உன் சகோதரனை தொட்டார். 2 பேரும் ரட்சிக்கப்பட்டீங்க. சும்மா இருக்கக்கூடாது. ஓய்வு நாளில் ஆண்டுடைய கட்டளை கை கொள்ளணும். அடுத்தது ஒரு நாளைக்கு தேவனுடைய ஊழியத்தை இது போல எத்தனை பேர் குடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தேவ சத்தியத்தை சொல்லணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்ப்பா. முதல்ல நம்மளோட ஊழியம் வாங்கி சாப்பிடுதாங்க. கர்த்தர் நமத்துக்கு சோத்திரம். என் புள்ள எவ்வளோ குடிக்கு அடிமையாகி, செல்லுக்கு அடிமையாகி, எவ்வளோ இதுவில் இருந்தான். நான் எவ்வளோ கோயில் கோலம் போனேன், எவ்வளோ சாமியை வேண்டேன், எம்மா காசு செலவு பண்ணேன். நான் கடங்காரியாக தான் நின்ன தவிர என் பிள்ளை திருந்தின மாதிரி தெரியல. அவன் சுகமடையவும் இல்லை. என்னை போல் இருந்தான். இப்போ ரொம்ப இதுவாக ஆகிட்டான். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அவ்வளோ வேதனைப்பட்டேன், கண்ணீர் விட்டேன், எவ்வளோ இது பண்ணேன். அதெல்லாம் எனக்கு வந்து சுகம் தரல, நிம்மதி தரல, சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லை. நாங்கள் என் சகோதரி நானும் பேசி கொண்டு இருக்கிற வேலையில் ஒரு ஊழியக்காரர் கை பிரிதி கொடுத்துக்கின்னு வந்தார். நீங்கள் நினச்சது நிறைவேறும்னு சொல்லி சொன்னார். அந்த வார்த்தையை நான் பிடிச்சேன். சரி, நான் நம்பினேன். ஆனால் என் சகோதரி நம்பலை. நாங்கள் போனோம் சபைக்கு. வாழ்த்து நானாக வற்புறுத்தி கூட்டு போனேன். கூட்டு போய் ஜெபம் பண்ணோம். ஒரு வாரம் ஜெபம் பண்ணோம். பாஸ்டர்கிட்ட சொன்னோம். அப்பயும் ஆனால் அவனுங்க திருந்தலை. அப்பயும் குடிச்சிக்கின்னு ரொம்ப அமக்கலம் பண்ணானுங்க. ஆனால் பாஸ்டர் சொல்லி ஜப எண்ணெய் கொடுத்து அந்த ஜப எண்ணெய் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில், டீயில், தண்ணியில் எல்லாத்துலேயும் போட்டு கொடுத்தோம். குடிச்சிக்கினே வந்தானுங்க. அவங்க மனசை ஆண்டவர் மாற்றினார். அவங்க உடம்புல எல்லா பலவீனத்தை நீக்கி போட்டார். அந்த குடி பழக்கத்தை மாற்றினார். கர்த்தர் என் குடும்பத்தை இப்போ சந்தோஷம் சமாதானத்தோடு நடத்துகிறாரு. வேலைக்கு போகிறான், ஆண்டவர் சமூகத்துக்கு வரான்.
ஆண்டவர் ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாடகத்தை பார்த்ததானே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஏதோ கிறிஸ்துவுடைய காரியங்களை விளம்பரப்படுத்துவதற்காக அரங்கேற்றப்பட்ட நாடகம் அல்ல. அயனாவரத்தில் நிஜமா நடந்த சம்பவம். ஒரு தாயார் விதவை, ஒரே ஒரு மகன்தான், நல்ல அவனை இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும்னு சொல்லி ஒரு தாய்க்கு தான் பிள்ளை மேல இருக்கிற ஆசை நிமித்தமா நல்ல செல்லம் கொடுத்து அவனை உயர்ந்த படிப்பு படிக்க வேண்டும் என்று நினைத்தாங்க. பிள்ளை போன இடத்துல துன்மார்க்கமான சிநேகம், குடி, சிகரெட்டு, பாவங்களுக்கு அடிமைப்பட்டுட்டான். அந்த அம்மாவுக்கு வேதனை. எங்கெங்கெல்லாம் போய் பார்த்தாங்க, ஒன்னும் திருந்துற பாட காணும். என் வம்சமே அழிஞ்சிச்சு, இருக்கிறது ஒரே பையன், இவனும் மறிச்சிட்டான்னா இந்த பூமியில என் வம்சம் என் சந்ததியே இருக்காது என்று சொல்லி பல நாளா பைத்தியக்காரி போல இரவும் பகலும் அந்த தாயார் பெணாத்தி கொண்டு இருந்தாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் மூலமாக இயேசுவை அறிந்து தன் பிள்ளையை மாற்றுவதற்கு அவரால் முடியும், இயேசுவால முடியும் என்று அவங்க விசுவாசித்தாங்க. இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைக்காக பாரப்பட்டு ஜெபித்தாங்க. கர்த்தர் ஒரு நாள் பிள்ளையை சந்தித்தார், மாற்றினார். இப்போது அவன் போகிற சபையோடு கூட ஊழியக்காரரோடு கைப்பிரதிகளை கொடுத்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கவனிங்க. பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து எவ்வளவு எண்ணங்கள், ஆசைகள் உங்களுக்கு இருக்கலாம். அது நிறைவேறாதபடி துன்மார்க்கமான சிநேகத்தை நிமித்தமா பாவத்துக்கோ அசுத்தத்திற்கோ இல்ல சூனிய மந்திர காரியங்கள் நிமித்தமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை சூனியமாய் காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் 8ஆம் கிளாஸ் படிச்சுக்கின்னு இருக்கும்போது மதுரவாயில் சென்னை மதுரவாயில்ல நான் 8ஆம் கிளாஸ் படிச்சுன்னு இருந்தேன். எனக்கு நண்பன் ஒருத்தன் இருந்தான், முனிவேல் என்று சொல்லி, நல்லா சிகரெட் பிடிப்பான். அவன் இடத்துல கேட்டேன், எனக்கு பிடிக்கிறதுக்கு ஆசையா இருக்கிறான்னு. கொடுத்தான், பிடிச்சேன். நாளுக்கு நாள் அதை விடவே முடியல. ஒரே நேரத்தில் அந்த 14-15 வயசு இருக்கும் போதே 3 சிகரெட் 4 சிகரெட் ஒரே வேலையில வெளிக்கிற மாதிரி அதுல நான் அடிமை ஆயிட்டேன். கண்ணமெல்லாம் ஒட்டி போச்சு, பயந்துட்டேன். ஐயோ, இந்த சிகரெட்டால நம்ம உயிரே போயிடும் பழுக்குதுன்னு சொல்லி இருமுனா 2 வீட்டு கேட்க அது போல சத்தம் போட்டு இரும்புவேன். இரும்பல்ல இருந்து விடுதலையாகவும் முடியல. அவங்ககிட்ட போய் கேட்டேன், டேய், எனக்கு சிகரெட் பிடிக்க சொல்லி கொடுத்தியே, இதை நிறுத்தணும்டா, எனக்கு சொல்லி கொடுறான்னா. அது ஊம்பாடு, நான் இஷ்டப்பட்டேன். அவங்கிட்ட கேட்டேன், இந்த சிகரெட்டை விடுறதுக்கு எனக்கு வழி சொல்றான்னு கேட்டேன். அவன் சொன்னான், எனக்கு சொல்லி தரதான் தெரியும், ஏன்னா நானு இஷ்டப்பட்டா பிடிப்பேன், இல்லைன்னா பிடிக்க மாட்டேன்னா. கண்ணீரோடு அழுதேன், இது எப்படி இதுல இருந்து விடுதலை ஆகுறதுன்னு சொல்லி. ஒரு முறை எங்க அண்ணன் கிட்ட கொடுத்தேன் என் சட்டையை, இதை அயன் பண்ணி கொடுனான்னு சொல்லி. அவர் அயன் பண்ணும் போது பாக்கெட்ல எங்க அம்மா சிகரெட்டோட வச்சு துணி துவைச்சிட்டு இருக்கிறாங்க. அதை எடுத்து பார்த்துட்டு எங்க அண்ணன் கேட்டார், இது நாடா அப்படின்னு சொல்லி. நான் வறுத்த வேர்க்கடலை சாப்பிட்டேன், அதனுடைய துகள் நான். எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் சிகரெட் பிடிக்கிறான் என்று சொல்லி. தேவ பிள்ளையே, நான் கலங்கின நாட்கள் இருந்தது. நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிஞ்சிடும் நினைச்சேன். கர்த்தர் என் வாழ்க்கையில வந்தார், என் பாவங்கள் அனைத்தும் மாற்றினார். ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவங்கள் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில மாறுதலை உண்டு பண்ணுவார். கண்ணீரா, கவலையா, துக்கமா, துயரமா, தீராத வியாதியா, என் தேவனாகிய கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அததான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, தன்னிடத்துல வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாதவர். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்ப்பாங்களா, என் தேவனாகிய கர்த்தர் உங்களை மாற்றுவார், உங்களை ஆஸ்வதிப்பார். உங்க குடும்பத்தின் நிலைகளை கர்த்தர் மாற பண்ணி உங்களது வாழ்க்கையில விடிவெள்ளி நட்சத்திரத்தை என் தேவனாகிய கர்த்தர் உதிக்க பண்ணுவார்.